பயிற்சி 4.1 உள்ள எல்லா கணக்கும் பார்க்கலாம். ஒரு 7 கான்செப்டை மட்டும் படிச்சிட்டோம்னா இந்த பயிற்சி 4.1 உள்ள எல்லா கணக்குக்கும் ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். ஃபஸ்ட்டு கான்செப்ட் என்னென்னா புள்ளினா நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஜஸ்ட்டு ரவுண்டு மாதிரி ஒரு டாட் வச்சுட்டா போதும். இந்த புள்ளிக்கு ஒரு பண்பு உண்டு. என்னதுன்னா, புள்ளி நம்ம இது 5 சென்டிமீட்டர் நீளம் இல்லைன்னா 5 சென்டிமீட்டர் ஸ்கொயர் பரப்பளவு கொண்டது அப்படின்னு சொல்ல முடியாது. ஜஸ்ட்டு புள்ளிங்கிறது ஒரு புள்ளி தான். அதை அளவுக்க முடியாது. அது எந்த ஸ்பேஸையும் எடுக்காது. நம்ம ஜஸ்ட்டு மார்க் பண்ணதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுவோம். இந்த புள்ளியை நம்ம கேபிட்டல் லெட்டர்ஸில் மென்ஷன் பண்ணலாம். ஏபிசிடி இதில் எந்த லெட்டர்னாலும் யூஸ் பண்ணி எழுதுவோம். இதுதான் பார்த்திங்கன்னா புள்ளி. இரண்டாவது கான்செப்ட் பார்த்திங்கன்னா கோடு. நம்ம கோடுன்னு எதை சொல்லணும்னா இது இந்த புள்ளிகளை இணைக்கிறது தான். இதில் ஃபஸ்ட்டு புள்ளியை ஏன்னு வச்சுக்கிறோம். ரெண்டாவது புள்ளியை பின்னு வச்சுக்கிட்டோன்னா அந்த 2 புள்ளிகளை இணைத்து தாண்டி போயிட்டே இருக்கும். இதுதான் பார்த்திங்கன்னா கோடு. இந்த கோடுக்கு முக்கியமான பண்பு என்னென்னா, கோடு முடிவுறாமல் போயிட்டே இருக்கும். இது முடிவுறாமல் போயிட்டே இருக்கிறதுனால கோடோட நீளத்தையும் நம்மளால் அளக்க முடியாது. நம்ம கோடை எப்படி குறிப்போம்னா, இந்த கோடு ஏங்கிற புள்ளிக்கும் பிங்கிற புள்ளியும் தாண்டி போயிட்டதுனால ஃபஸ்ட் நம்ம ஏபின்னு போட்டுட்டு அந்த ஏபிக்கு மேலே இந்தமாரி அம்புக்குறி வச்சு ஒரு கோடு போட்டோம். இதுதான் பார்த்திங்கன்னா இந்த கோடோட நேமு. இதுவே பிஏன்னு போட்டும் மேலே அம்புக்குறி போடலாம். இது ரெண்டுமே இந்த சேம் கோடை தான் குறிக்குது. அடுத்து 3வது கான்செப்ட் பார்த்திங்கன்னா கோத்து துண்டுன்னு நம்ம எதை சொல்லணும்னா, இது இந்த புள்ளிகளை இணைக்கும். அது பார்த்திங்கன்னா முடிவுற்றோம். இதை தாண்டி போகாது. இந்த புள்ளிகளை தாண்டி கோடுன்னா என்ன பார்த்தோன்னா, அது புள்ளிகளையும் தாண்டி போயிட்டே இருக்கும். கோத்து துண்டு பார்த்திங்கன்னா புள்ளிகளை தாண்டி போடாது. அது முடிவு தெரிஞ்சிடும். இந்த கோத்து துண்டு முடிவடைகிறதுனால இதோட நீளத்தை அளக்கலாம். எடுத்துக்காட்டால் இங்கே இது ஜஸ்ட்டு 5 சென்டிமீட்டர்னு சொல்லி நம்மளால் சொல்ல முடியும். இந்த கோத்து துண்டை நம்ம இங்கிலீஷ் லெட்டரில் எப்படி மென்ஷன் பண்ணுவோம்னா, ஏபின்னு எழுதிட்டு மேலே லைனை போடுவோம். அம்புக்குறி போட மாட்டோம். லைனு கோடுக்கு தான் நம்ம அம்புக்குறி போடுவோம். கோத்து துண்டுக்கு அம்புக்குறி போட மாட்டோம். ஏன்னா கோத்து துண்டு முடிவடையும். 4வது கான்செப்ட் பார்த்திங்கன்னா இணைக்கோடுகள்னு எதை சொல்லணும்னா, இது கோடுகள் இணையாக போயிட்டே இருக்கணும். அதாவது செங்குத்தாக, இதுதான் பார்த்திங்கன்னா செங்குத்துன்னு சொல்லி சொல்லுவோம். இந்த செங்குத்தாக இருக்கிற அகலம் சேம் அளவாக இருக்கணும் எல்லா இடமும். இங்கே 5 சென்டிமீட்டர்னால் இங்கேயும் 5 சென்டிமீட்டராக இருக்கணும். இந்தமாரி இணையாக முடிவே இல்லாமல் போயிட்டே இருக்கலாம். இதில் தான் பார்த்திங்கன்னா இணைக்கோடுகள்னு சொல்லி சொல்லுவோம். இல்லை ஃபஸ்ட்டு கோடோட நேம் L1ன்னு வச்சுக்கலாம். ரெண்டாவது கோடோட நேம் L2ன்னு வச்சுக்கலாம். அடுத்து 5வது கான்செப்ட் பார்த்திங்கன்னா வெட்டுக்கோடுகள். இது கோடுகள் இப்படி போயிட்டே இருக்கும்போது நடுசில் வெட்டிக்கிறோம் பார்த்துக்கோங்க. இதை தான் பார்த்திங்கன்னா வெட்டுக்கோடுன்னு சொல்லி சொல்லுவோம். இதை பார்த்திங்கன்னா L1ன்னு வச்சுக்கோங்க. இந்த கோடோட பேர். ஏன் L1ன்னு நினைக்கணும்னா, இங்கிலீஷில் கோடோட நேம் பார்த்திங்கன்னா லைனு. அதனால் லைன் 1 லைன் 2ன்னு வச்சுக்கிறோம். இதுதான் பார்த்திங்கன்னா 5வது கான்செப்ட் வெட்டுக்கோடுகள். 6வது கான்செப்ட் வெட்டு புள்ளி. எதுனா இந்த 2 வெட்டு கோடுகளும் ஒரு பாயிண்டில் இது சின்னு வச்சுக்கோங்க எக்ஸாம்பிளுக்கு. இந்த சி தான் பார்த்திங்கன்னா வெட்டு புள்ளி. கடைசியாக 7வது கான்செப்டை படிப்போம். நம்ம பார்த்திங்கன்னா 2 சைடும் முடிவு இல்லாமல் போனால் அது கோடு, 2 சைடும் முடிவு ஊற்றுதுன்னா அது கோத்து துண்டுன்னு படித்தோம். கடிதம்னு நம்ம எதை சொல்லணும்னா, ஒரு சைடு பார்த்திங்கன்னா முடிவு அடைஞ்சிருக்கும். எடுத்துக்காட்டால் இது ஏன்னு சொல்லி வச்சுக்கிறோம். ஆனால் இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா அது முடிவடையாமல் போயிட்டே இருக்கும். பார்த்திங்கன்னா பிஏ தாண்டி அது பற்றில போயிட்டே இருக்குது. இந்தமாதிரி உள்ள கோடை தான் பார்த்திங்கன்னா நம்ம கடிதம்னு சொல்லி சொல்லுவோம். இது இங்கிலீஷில் நம்ம எப்படி எழுதுவோன்னா, ஏபின்னு போட்டுட்டு அம்புக்குறி ஒரு சைடு மட்டும் போடுவோம். இங்கே பார்த்திங்கன்னா பி சைடு தான் முடிவடையாமல் போயிட்டு இருக்கனால பிக்கு போடுவோம். எடுத்துக்காட்டால் ஏ சைடு முடிவடையாமல் போயிட்டு இருக்கு, ஆனால் பி சைடு முடிவடைஞ்சிருக்குன்னா அப்போ நம்ம அதை எப்படி போடலாம்னா பிஏன்னு போட்டு இந்த மாதிரி எழுதுவோம். இதோட நேம் தான் பார்த்திங்கன்னா கதிர். இப்போ ஃபஸ்ட்டு கணக்கு பார்க்கலாம். ஏ மற்றும் பி என்ற 2 புள்ளிகள் வழியாக செல்லும் கோட்டினை டேஷ் என குறிப்போம். ஃபஸ்ட் நம்ம 2 புள்ளி வரைஞ்சிக்கலாம். ஏ பி என்ற 2 புள்ளிகள் வழியாக செல்லும் கோட்டினை, கோடுனால் நமக்கு தெரியும் முடிவடையாமல் போயிட்டே இருக்கும். இந்தமாதிரி ஒரு கோடு போகுது. இதை டேஷ் என குறிப்போம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒரு கோடை நம்ம இங்கிலீஷில் எப்படி மென்ஷன் பண்ணோம்,
அதோட புள்ளிகளை எழுதிட்டு மேலே பார்த்திங்கன்னா 2 சைடும் போகிற மாதிரி அம்புக்குறி போடும். இப்படி தான் பார்த்திங்கன்னா ஒரு கோடை மென்ஷன் பண்ணுவோம். இதுதான் ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கான ஆன்சர். ஏபின்னு போட்டுட்டு மேலே அம்புக்குறி. அடுத்து 2வது கணக்கு பார்க்கலாம். புள்ளி பியிலிருந்து அது ஒரு புள்ளி இருக்குது, அதோட நேம் பி. புள்ளி ஏக்கு செல்லும் கோட்டு துண்டை டேஷ் என குறிப்போம். இந்த புள்ளி பியிலேருந்து புள்ளி ஏக்கு ஒரு கோட்டு துண்டு போகுது. கோட்டு துண்டுனா நமக்கு தெரியும், அது வந்து முடிவிடும், புள்ளியை தாண்டி போகாது. அதை இங்கிலீஷில் நம்ம எப்படி குறிப்போம்? பிஏ மேலே ஒரு லைன் மட்டும் போடுவோம், அம்புக்குறி போட மாட்டோம். இங்கே ஏன் பிஏன்னு போடுறோன்னா புள்ளி பியிலிருந்துன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ பி தான் ஃபஸ்ட் வரணும். 2வது ஒன்றுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா பிஏ மேலே கோடு. இங்கே முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா, கோடுனா அம்புக்குறி போடணும், கோட்டு துண்டுனா அம்புக்குறி போடக்கூடாது. அடுத்து 3வது பார்த்திங்கன்னா, ஒரு கடிதானது டேஷ் முடிவு புள்ளியை பெற்றிருக்கும். கடிதம்னு நம்ம எதை சொல்லுவோன்னா, ஒரு சைடு புள்ளியில் பார்த்திங்கன்னா முடிவு அடைஞ்சிருக்கும், இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா முடிவடையாமல் அது போயிட்டே இருக்கும். இங்கே பார்த்திங்கன்னா முடிவு புள்ளி எத்தனை இருக்குன்னு தான் கேட்டிருக்காங்க. இந்த கடிதத்தில் பார்த்திங்கன்னா ஏங்கிறது பார்த்திங்கன்னா முடிவு புள்ளி, பி பார்த்திங்கன்னா முடிவு இல்லாமல் போயிட்டே இருக்குது. 3வது கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கடிதானது ஒரே ஒரு முடிவு புள்ளி இடம் பெற்றிருக்கும். இந்த எடுத்துக்காட்டில் பார்த்திங்கன்னா ஏ தான் அந்த முடிவு புள்ளி. 2வது கணக்கில் பார்த்திங்கன்னா ஒரு கோடு கொடுத்தாங்க. அந்த கோடோட நேம் பார்த்திங்கன்னா எல். அந்த கோட்டில் பார்த்திங்கன்னா 5 புள்ளிகள் இருக்குது, BABCQன்னு. இந்தமாதிரி 5 புள்ளிகள் கொடுத்துட்டு இதிலேருந்து நம்மளால் எத்தனை கோட்டு துண்டுகளை உருவாக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு தெரியும் கோடுகள்லாம் முடிவு இல்லாமல் போயிட்டே இருக்கும். அதனால தான் இந்த எல்லுங்கிற கோடு பார்த்திங்கன்னா க்யூக்கு அப்புறமும் போயிட்டு இருக்குது. இந்த ஃபஸ்ட்டில் பார்த்திங்கன்னா பிக்கு முன்னாடியும் போயிட்டு இருக்குது. நமக்கு தேவையானது கோட்டு துண்டுனா பார்த்திங்கன்னா முடிவு ஊதும். அப்போ நம்ம இங்கே ஃபஸ்ட்டு என்ன கோட்டு துண்டு உருவாக்கலாம்னா பிஏங்கிற ஒரு கோட்டு துண்டு உருவாக்கலாம். அதை நான் இங்கே எழுதிக்கிறேன், பிஏ. அடுத்து என்ன ஒரு கோட்டு துண்டு எழுதலாம்னா அதேமாதிரி ஏபின்னு சொல்லி ஒரு கோட்டு துண்டு எழுதலாம். ஆனால் இங்கே பிஏவும் ஏபியும் பார்த்திங்கன்னா சேம் கோட்டு துண்டு தான். அதனால் நான் ஒரே பிஏ மட்டும் எடுத்துக்கிறேன். அடுத்த கோட்டு துண்டு நம்ம எதை உருவாக்கலாம்னா இந்த பியிலேருந்து இந்த பி வரைக்கும் ஒரு கோட்டு துண்டு உருவாக்கலாம். ஏன்னா கோட்டு துண்டுனா நமக்கு 2 முடிவு புள்ளிகள் இருக்கணும், அவ்வளோதான் நமக்கு தேவையானது. பார்த்திங்கன்னா 2வது கோட்டு துண்டு பார்த்திங்கன்னா பிபி. அதேமாதிரி 3வது பார்த்திங்கன்னா பிசி. இங்கே அகைன் நம்மளால் வந்து சிபின்னு போடலாம், ஆனால் நம்ம அந்த சிபியும் பிசியும் பார்த்திங்கன்னா சேம் கோட்டு துண்டிடம் குறிக்கிறதுனால நான் பிசி மட்டும் எழுதிக்கிறேன். அடுத்து 4வது கோட்டு துண்டோட நேம் பார்த்திங்கன்னா பிக்யூன்னு எழுதலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ஏபின்னு சொல்லிட்டு ஒரு கோட்டு துண்டு எழுதலாம். அடுத்து ஏசின்னு ஒரு கோட்டு துண்டு நம்ம உருவாக்கலாம். அடுத்து ஏக்யூவில் நம்ம ஒரு கோட்டு துண்டு உருவாக்கலாம். இதேமாரி பிசின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கோட்டு துண்டு உருவாக்கலாம். பிக்யூன்னு ஒரு கோட்டு துண்டு உருவாக்கலாம். கடைசியாக சிக்யூன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கோட்டு துண்டு உருவாக்குவோம். மொத்தம் நம்ம எத்தனை கோட்டு துண்டு உருவாக்கியிருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. என்னெல்லாம் 1 2 3 4 5 6 7 8 9 10. 2வது கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா 10. இந்த 10ன்னு எழுதிட்டு இந்த 10 கோட்டு துண்டோட நேமே எழுதணும். அப்படின்னா 2வது கொஸ்டின் வந்து ரைட்டு. அடுத்து 5வது கணக்கு பார்க்கலாம். படத்திலிருந்து பின்வருவனத்தை கண்டறியன்னு கேட்டிருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு கேட்டிருக்கிறது பார்த்திங்கன்னா இணைக்கோடுகள்னால் நமக்கு தெரியும். 2 கோடுகள் வந்து வெட்டாமல் அது பார்த்தாலும் போய்கிட்டே இருக்கும். இதை தான் இணைக்கோடுகள்னு சொல்லி சொல்லுவோம். இப்போ படத்துலேருந்து இணைக்கோடுகள் கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு இணைக்கோடு நம்ம எழுதலாம்னா இந்த பார்த்திங்கன்னா இந்த சியும் டிக்கும் அதேமாதிரி ஈக்கும் எஃப்பும் இந்த 2 கோடும் பார்த்திங்கன்னா வெட்டாமல் போயிட்டே இருக்குது. அதாவது எதை சொல்கிறதுனா இந்த சியும் டியும் ஈயும் எஃப்பும் இந்த 2 கோடும் வெட்டாமல் இணையாக போயிட்டே இருக்கான். அப்போ அதை ஃபஸ்ட்டு இணைக்கோடு எழுதலாம், சிடி அண்டு இஎஃப். அடுத்த இணைக்கோடு எதை எழுதலாம்னா நம்ம எப்படின்னா இஎஃப்பும் ஐஜேவும் இந்த 2 கோடுகளும் பார்த்திங்கன்னா இணையாக போயிட்டே இருக்குது. அப்போ 2வது இணைக்கோடுகள் எதை எழுதலாம்னா
கோடு இஎஃப் அண்டு ஐஜே. அடுத்து 3வது இணைக்கோடு நம்ம எழுதலாம்னா எப்படின்னா சிடியும் ஐஜேவுமே இணையாக 2 பேர்த்தையும் இருக்குது. அப்போ 3வது கோடை நம்ம எழுதலாம்னா சிடி அண்டு ஐஜே. இந்த ஃபஸ்ட்டு படத்தில் பார்த்திங்கன்னா 3 இணைக்கோடுகள் இருக்குது. அந்த 3 இணைக்கோடுகளும் இப்படி தான் எழுதணும். ஓகேங்களா? அடுத்து 2வது என்ன கேட்டிருக்காங்கன்னா வெட்டு கோடுகள் கேட்டிருக்காங்க. நம்ம வெட்டு கோடுகள்னு எதை சொல்லுவோன்னா 2 கோடுகள் இந்தமாரி வெட்டிக்கிறோம். அதை தான் பார்த்திங்கன்னா வெட்டு கோடுகள்னு சொல்லி சொல்லுவோம். இப்போ இங்கே படத்தில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஏபின்னு ஒரு கோடு இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா சிடின்னு ஒரு கோடு வெட்டுது. அப்போ 2வது கணக்குக்கு ஃபஸ்ட்டு வெட்டு கோடுகள் எழுதலாம்னா கோடு ஏபி அண்டு கோடு சிடி. அடுத்து பார்த்திங்கன்னா ஏபிங்கிற கோடில் இஎஃப்ங்கிற கோடு பார்த்திங்கன்னா வெட்டுது. அப்போ 2வது பாயிண்ட் என்ன எழுதலாம்னா ஏபிங்கிற கோடில் இஎஃப்ங்கிற இன்னொரு கோடு வெட்டுது. அடுத்து 3வது பார்த்திங்கன்னா ஏபிங்கிற கோடில் ஐஜேன்னு ஒரு கோடும் வெட்டுது, ஜிஹெச்னு ஒரு கோடும் வெட்டுது. அப்போ அந்த 2யுமே சேர்த்து நம்ம எழுதிடுவோம். ஏபிங்கிற கோடில் ஐஜேன்னு சொல்லி ஒரு கோடு வெட்டுது. அதேமாரி இந்த சைடு எழுதிக்குது ஏபிங்கிற கோடில் ஜிஹெச்னு சொல்லி ஒரு கோடும் வெட்டுது. அந்த கடைசியாக பார்த்திங்கன்னா ஜிஹெச்ங்கிற கோடும் ஐஜேங்கிற கோடு இந்த 2 கோடுமே மாற்றி மாற்றி வெட்டிக்குது. அப்போ அதையும் நம்ம எழுதலாம். ஜிஹெச் கோடும் ஐஜேங்கிற கோடும் மொத்தம் பார்த்திங்கன்னா 3, 2, 5 வெட்டு கோடுகள் பார்த்திங்கன்னா இந்த படத்தில் இருக்குது. அடுத்து 3வது பார்த்திங்கன்னா வெட்டும் புள்ளி கேட்டுருக்காங்க. இந்த 2 வெட்டு கோடுகள் எதில் வெட்டிக்குதோ அதை தான் நம்ம வெட்டு புள்ளின்னு சொல்லுவோம். இந்த படத்தில் இந்த டார்க்காக இந்த ஒயிட் கலரில் ரவுண்ட் பண்ணியிருக்கோம்ல, அதுதான் பார்த்திங்கன்னா வெட்டு புள்ளிகள். இந்த ஃபஸ்ட்டு படத்தில் பார்த்திங்கன்னா பின்னு நமக்கு ஒரு வெட்டு புள்ளி இருக்குது, கியூன்னு ஒரு வெட்டு புள்ளி இருக்குது, ஆறுன்னு ஒரு வெட்டு புள்ளி இருக்குது. இதை தாண்டி 2 கோடுகள் எங்கேயும் சந்திக்கலை. அப்போ நமக்கான வெட்டு புள்ளிகள் எதுலான்னா பி, கியூ, ஆர். இதுதான் பார்த்திங்கன்னா இந்த 3வது கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்து 6வது கணக்கு பார்க்கலாம். 6வது கணக்கு பார்த்திங்கன்னா இந்த படத்துலேருந்து ஃபஸ்ட்டு எல்லா இணைக்கோடுகளையும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நம்ம ஃபஸ்ட்டு இணைக்கோடு கண்டுபிடிப்போம். ஃபஸ்ட்டு நமக்கு இணைக்கோடுனா என்னென்னு தெரியும். 2 கோடுகள் வெட்டாமல் இதேமாரி இணையாக போயிட்டே இருக்கணும், எங்கேயுமே முடிவு இல்லாமல். இதை தான் பார்த்திங்கன்னா நம்ம இணைக்கோடுகள்னு சொல்லி சொல்லுவோம். இப்போ நமக்கு கணக்கில் எங்கெல்லாம் இணைக்கோடுகள் இருக்குன்னா ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த L3ங்கிற ஒரு இணைக்கோடும் L4 அந்த லைனும் பார்த்திங்கன்னா இணையாக போகுது. அப்போ ஃபஸ்ட்டு கணக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா L3 அண்டு L4ன்னு எழுதிக்கலாம். அடுத்த இணைக்கோடு பார்த்திங்கன்னா L4ம் L5யுமே இணையாக போயிட்டே இருக்குது. அப்போ இன்னொரு இணைக்கோடு பார்த்திங்கன்னா L4 அண்டு L5. அண்டு 3வது இணைக்கோடு பார்த்திங்கன்னா L3யும் L5யும் இணையாக போகுது. அப்படின்னா L3 அண்டு L5 இதுதான் பார்த்திங்கன்னா இந்த படத்தில் உள்ள இணைக்கோடுகள். அடுத்து 2வது கணக்கு பார்த்திங்கன்னா வெட்டும் கோடுகள் கேட்டாங்க. 2 கோடுகள் இந்தமாரி வெட்டுது, அதாவது ஒரு புள்ளியில் சந்திக்குதுன்னா அதுதான் பார்த்திங்கன்னா வெட்டும் கோடுகள்னு சொல்லி சொல்லுவோம். இங்கே நமக்கு ஃபஸ்ட்டு கண்ணுக்கு தெரியுது வெட்டு கோடு தான் L1ம் L2வும் பார்த்திங்கன்னா இந்த விங்கிற வெட்டு புள்ளியில் சந்திக்குது. அப்போ 2வது கணக்கான ஃபஸ்ட் ஆன்சர் பார்த்திங்கன்னா L1 அண்டு L2. அடுத்த வெட்டு புள்ளி பார்த்திங்கன்னா இந்த L3யும் L1ம் பார்த்திங்கன்னா பிங்கிற ஒரு இதில் சந்திக்குது. அப்போ பார்த்திங்கன்னா L1 அண்டு L3. அடுத்த வெட்டு பார்த்திங்கன்னா L2வும் L3யும் கியூவில் வெட்டிக்குது. அப்போ L2 அண்டு L3. அடுத்து பார்த்திங்கன்னா L4ம் L1ம் வெட்டிக்குது. அதேமாதிரி L4ம் L2வுமே வெட்டிக்குது. அந்த 2 எழுதிக்குவோம். L4
அண்டு L1, L4 அண்டு L2. அதேமாரி தான் பார்த்திங்கன்னா L1ம் L5யும் வெட்டிக்குது Tங்கிற பாயிண்டில், Uங்கிற பாயிண்டில். அதேமாதிரி L2வும் L5யும் வெட்டிக்குது Tங்கிற பாயிண்டில். அதையும் எழுதுவோம். L5 அண்டு L1, L5 அண்டு L2. மொத்தம் இந்த படத்தில் பார்த்திங்கன்னா நமக்கு 1 2 3 4 5 6 7 வெட்டு கோடுகள் இருக்குது. அடுத்து 3வது கணக்கு பார்த்திங்கன்னா விஐ வெட்டு புள்ளியாக கொண்ட கோடுகள் எதுன்னு கேட்டாங்க. வி பார்த்திங்கன்னா இந்த இதுக்கு படத்தில் அதில் எந்த கோடுகள்லாம் வருதுன்னா L2ங்கிற கோடு வருது, L1ங்கிற கோடு வருது. அப்போ 3வது கணக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா L2 அண்டு L1. அடுத்து 4வது கணக்கு பார்த்திங்கன்னா கோடுகள் L2 மற்றும் L3ன் வெட்டுப்புள்ளி. L2 பார்த்திங்கன்னா இந்த இதுக்கு, L3 பார்த்திங்கன்னா இந்த இதுக்கு. இதோட வெட்டுப்புள்ளி பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது, க்யூவில் தான் வெட்டிக்குது. அப்போ 4வது கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா க்யூ. அடுத்து 5வது கொஸ்டின் பார்த்திங்கன்னா கோடுகள் L1 இந்த இருக்குது மற்றும் L5ன் வெட்டுப்புள்ளி. L5 பார்த்திங்கன்னா இந்த இருக்குது. இந்த 2 கோடுகளும் இந்த Uங்கிற புள்ளியில் வெட்டிக்குது. அப்போ 5வது கணக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா U.